மக்களை வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டு, தூங்காநகரமான மதுரை மாவட்டத்தில் தூங்காநகரமான மாவட்டம் காய்கறி மார்க்கெட்டில் தான் இருக்கோம். காய்கறி வாங்குறதுக்காக நான் விடியக்கால ஒரு 2 மணிக்கு, அதை ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பாஞ்சண்ட கிராமத்துலேருந்து வந்தோம் அப்படியே ஒரு காய்கறி வாங்குறதுக்காக. ஏன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷன், மெயினான ஃபங்க்ஷன், 3 வேளை அன்னதானம் இருக்குது. 3 வேளை அன்னதானம் இருக்கிறதுனால காய்கறி வந்துட்டு இங்கே வாங்கணும், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். ரேட்டு அதிகமாக இருந்தாலும் எல்லா காய்கறிகளுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு தான் இந்த மதுரை மார்க்கெட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். மதுரை மாவட்டத்தில் நமக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்கிட்டோம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முட்டைக்கோசு எல்லாமே அனைத்துமே வாங்கியாச்சு மக்களே. வாங்கிட்டு இப்போ வந்துட்டு மல்லிகை ஜாமான் சிட்ட மட்டும் ஒரு இன்னும் பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்டு எடுக்கிறதுக்கு சுத்தமாக 2 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க. பகல் நேரம்னால அதில் ஒரு 8 அரிசி, நவாப் அரிசி வாங்க இருக்குது. மல்லிகை ஜாமான் நம்ம மட்டன் போடுறதுக்காக உங்களுக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டன் சாப்பிட்றதுக்காக, மட்டன் போடுறதுக்காக உங்களுக்காக அது ஒரு தனி இப்போ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பொழுதே விடிஞ்சிருச்சு. இன்னும் நாங்கள் இன்றைக்கி முழுவதும் தூக்கமே இல்லை. ஒரே கோயில் பணின்றால் இதுதான் பார்த்துக்கோங்க. கோயில் பணி செய்கிறவங்களுக்கு இது ஒரு கடமையாக இருக்கும், பயனாகவும் இருக்கும். விடிய தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதுதான் மெயின். நாங்கள் எங்களுடைய மாப்பிள்ளை மச்சாங்க எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட்னால தான் நாங்கள் வந்து காய்கறி வேகமாக எடுத்து வண்டியில் சேர்க்க முடிஞ்சு. இன்னும் கிளம்பலை. இப்போ தான் போட்டு பில்லு முடிச்சிருக்காரு. அதை எடுத்து வச்சு நம்ம கிராமத்துக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 6-7 மணி ஆகிடும் குறைஞ்சது. கொஞ்சம் அன்னதானத்துக்கு கொஞ்சம் முன்னப்பண்ணி ஆனாலும் பொறுத்தரில் வேண்டும். அனைவரும் வந்து சாப்பிட வேண்டும். சங்கிலிகாரி பச்சாமி கோயிலில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நன்றி, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அவங்க நைட்டு 2:30 வீட்டிலேருந்து கிளம்பணும். 2 மணி நினைக்கிறேன், 2 மணி கிளம்பணும். மார்க்கெட்டுக்குள்ள 3 மணிக்கு வந்தோம். இங்கே பாருங்க விடிஞ்சு போச்சு. அந்த 2 பேர் படுத்துட்டாங்க, முடியல. என்ன எவ்வளோ நேரம் தான் முடிச்சிருக்குது? நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தேன். கரகாட்டம் பார்த்தேன், வந்து ஜாமான் வாங்க வந்தேன், விடிஞ்சு போச்சு. மார்க்கெட் 2 டீ கடையில் ஒருத்தர் சொன்னார், எப்பா ஜாமான் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது 7 மணி ஆகும்பா சுத்தமாண்டார். கரெக்டாக 7 மணி தான் ஆக போகுது. அவ்வளோ கூட்டம். நாங்கள் மளிகை ஜாமானுக்கு மட்டும் 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எல்லாம் டயர்டாகிட்டாங்க. மாப்பிள்ளை இன்னும் இந்த மளிகை ஜாமான் இன்னும் சிட்டை ஓட்டுன்னு எங்களுக்கு முழுசாக கொடுத்த பாடு இல்லை. எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. புது காரியம் எடுத்து பண்ணுறதுன்னா உண்மைக்கு நிறைய தியாகங்கள் தான் பண்ணணும். குடும்பத்தை விட்டு, நம்ம சந்தோஷங்களை விட்டு ஃபுல்லாக அலைச்சல், நல்லா தூக்கம் இருக்காது, ஒரு சாப்பாடு இருக்காது. ஓகே, இருந்தாலும் அது ஒரு மனத்தை சந்தோஷத்துக்காக மனசை ஏற்றுக்கிட்டு சாமிக்காக, மக்களுக்காக, சொந்தத்துக்காக செய்கிறோம். சாமி எல்லாத்துக்கும் நல்லா கைகால் சவத்தை கொடுக்கட்டும். நன்றி மக்களே.